அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தினமும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் டாஸ்மாக் இன்று பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது. எம்ஆர்பியை மீறி விற்பனை, இரவு நேரங்களில் விதிமீறல்கள், தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கடைகள் செயல்படுத்துவது, கடைகள் மூடப்படாதது, காலி பாட்டில் வசூல் விவகாரம், 10 ரூபா பாட்டில் தருவது, பார் மற்றும் பப் கலாச்சாரம் என பல பிரச்சனைகள் தொடர்ந்து பேசப்படுகின்றன. இன்று இந்த பிரச்சனைகளில் பின்னணி என்ன? அரசின் நடவடிக்கைகள் ஏன் முழுமையாக வெற்றி பெறவில்லை? மக்கள் மற்றும் பணியாளர்கள் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக, டாஸ்மாக் அரசின் பொற்கொழியா? தமிழ்நாட்டில் அரசு பெறும் வருவாயில் முக்கிய பங்கு வகிப்பது டாஸ்மாக். ஒருபுறம் அரசு சமூக நலத்திட்டங்களுக்கு நிதி தேவை என்கிறது, மற்றபுறம் குடிப்பழக்கத்தால் குடும்பங்கள் சீரழிகின்றன என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்த முரண்பாடே டாஸ்மாக் விவாதத்தின் மையப்புள்ளி. இரண்டாவதாக, எம்ஆர்பியை விட அதிக விலையில் விற்பனை. பல ஆண்டுகளாக மக்கள் கூறும் முக்கிய குற்றச்சாட்டு, பாட்டிலுக்கு ரூபாய் 10, 20 கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடை வாடகை, மின்சார கட்டணம், பாதுகாப்பு செலவு, சுத்தம் செய்யும் செலவு, காலி பாட்டில்கள் கையாளுதல், குறைந்த பணியாளர் எண்ணிக்கை, இவற்றை சமாளிக்கவே கூடுதல் தொகை வசூலிக்கப்படுகிறது என சில வாதிடுகின்றனர். ஆனால் சட்டப்படி எம்ஆர்பியை மீறி விற்பனை செய்வது தவறு என்பதே உண்மை. மூன்றாவதாக, காலி பாட்டில் ரூபாய் 10 விவகாரம். சமீப காலங்களில் மிகப்பெரிய சர்ச்சை. மக்கள் கூறுவது, பாட்டிலுக்கு டெபாசிட் பெயரில் கட்டாயமாக ரூபாய் 10 வாங்குகிறார்கள். பணியாளர்கள் கூறுவது, காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் முறை சரியாக இல்லை, அவற்றை சேமிக்கவும் அகற்றவும் செலவாகிறது. இங்கே எழும் கேள்வி, இந்த செலவுகளை அரசு ஏற்க வேண்டுமா அல்லது பொதுமக்கள் ஏற்க வேண்டுமா? நான்காவதாக, 500 கடைகள் மூடப்படும் பிரச்சனை தொடர்கிறது. அரசு ஏற்கனவே நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் கடைகளை மூடியுள்ளது. ஆனால் மக்கள் கேட்கிறார்கள், கடைகள் குறைந்தால் குடிப்பழக்கம் குறைந்ததா? பல இடங்களில் மக்கள் வேறு பகுதிகளுக்கு சென்று வாங்குகின்றனர். அதாவது கடைகள் குறைப்பது மட்டுமே தீர்வாக இருக்காது. ஐந்தாவதாக, பள்ளி கோவில் அருகே டாஸ்மாக். இது மிகவும் உணர்வுபூர்வமான பிரச்சனை. பெண்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து எதிர்க்கின்றனர். கேள்வி, பள்ளி அருகே டாஸ்மாக் ஏன்? குடியிருப்பு பகுதியில் ஏன்? பொதுமக்களின் எதிர்ப்பை ஏன் கேட்கவில்லை? ஆனால் இன்றைய தமிழக அரசு, புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு பொறுப்பேற்ற 2-3 நாட்களிலேயே பள்ளிக்கு அருகாமையில் உள்ள கடைகள், கோவிலுக்கு அருகாமையில் உள்ள கடைகள் மற்றும் பேருந்தில் கூட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நிகரான 500 மீட்டருக்குள்ளே இருந்த கடைகள் ஆகிய அனைத்தையும் அகற்றப்படுவதாக, கிட்டத்தட்ட ஒரு 700 சில்லற கடைகளை மூடுவதாக அரசு அறிவித்துள்ளது. அதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். ஆறாவதாக, பார் மற்றும் பப் கலாச்சாரம். கோயம்பேடு கேட்வே பப் உள்ளிட்ட சமீபத்திய சம்பவங்கள் மாநிலம் முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்தின. 18 வயது இலங்கை தமிழ் பெண் உயிரிழந்த சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியது. இன்றைக்கு இன்னொரு பெண், அந்த 18 வயது இலங்கை பெண் கூட பயணம் செய்த அந்த 17 வயது சென்னை பெண்ணும் காலமானதாக இன்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வயது சரிபார்ப்பு நடக்கிறதா? போதைப்பொருள் பயன்பாடு உள்ளதா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமா? பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா? அரசு அனைத்து பப்புகள், பார்கள் மீது திடீர் ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஏழாவதாக, ஊழியர்களின் வேதனை. மக்கள் மட்டுமல்ல, டாஸ்மாக் பணியாளர்களும் பல சிக்கல்களை சந்திக்கிறார்கள். நிரந்தர வேலை கோரிக்கை, குறைந்த ஊதியம், அதிக வேலைப்பளு, பாதுகாப்பின்மை, அரசியல் மற்றும் அதிகார அழுத்தம், இவற்றை தீர்க்காமல் சீர்திருத்தம் சாத்தியமில்லை. எட்டாவதாக, அரசு என்ன செய்ய வேண்டும்? உடனடி நடவடிக்கைகள். அனைத்து கடைகளிலும் டிஜிட்டல் பில் கட்டாயம். எம்ஆர்பி மீறல் மீது கடும் நடவடிக்கை. காலி பாட்டில் திரும்ப பெறும் மையங்கள். பள்ளி, கோவில் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள கடைகள் மாற்றம். பப் மற்றும் பார்களில் திடீர் சோதனை. சிசிடிவி மற்றும் ஆன்லைன் கண்காணிப்பு.
பணியாளருக்கு சிறந்த பணிச்சூழல். 9வது அரசியல் தாக்கம். எதிர்க்கட்சிகள் இதை அரசின் தோல்வி என கூறுகின்றன. அரசு என்ன சொல்கிறது? சீர்திருத்தங்கள் நடைபெற்று வருகின்றன, ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது வெறும் அறிவிப்புகள் அல்ல, கண்கூடும் மாற்றம். நிறைவாக, டாஸ்மாக் என்பது வெறும் மதுபான விற்பனை மையம் அல்ல, அது தமிழ்நாட்டின் பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, பெண்களின் பாதுகாப்பு, இளைஞர்களின் எதிர்காலம், சமூக ஒழுக்கம் ஆகிய அனைத்தும் தொடும் மிகப்பெரிய விவகாரம். வருவாய் முக்கியமா, மக்களின் நலன் முக்கியமா, அல்லது இரண்டிற்கும் சமநிலை கொண்ட புதிய டாஸ்மாக் கொள்கை தேவையா? இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முதலாக பார்க்க வந்த நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.